கிட்டத்தட்ட 45 வருஷம் கழிச்சு ஜப்பான்ல வந்து புதுசா ஒரு பறவை இனத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இஜிமா லீஃப் வார்ப்லர் அப்படின்ற ஒரு பறவை இனம் வந்து ரொம்ப காலகட்டமாவே ஜப்பான்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பறவை இனம். இத வந்து 2026ல வந்து சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல வந்து இது ஸ்கிரிப்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸ்கிரிப்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்னா 2 வகை வந்து இந்த ஒரு ஸ்பீசிஸ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சயின்டிஸ்ட் எப்படி இந்த 2 பறவை இனத்தையும் வகைப்படுத்துறாங்க தெரியுமா? இசு தீவுல வாழ்ற பறவைங்கள வந்து இஜிமா லீஃப் வார்ப்லர் அப்படின்னும், டொகாரா தீவுல வாழ்ற பறவைங்கள வந்து டொகாரா லீஃப் வார்ப்லர் அப்படின்னும் வகைப்படுத்துறாங்க. இதுல இந்த டொகாரா லீஃப் வார்ப்லர்ன்றது தான் இப்போ புதுசா உருவான ஸ்பீசிஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த 2 ஸ்பீசிஸையும் எப்படி இவங்க டிஃபர் பண்றாங்க அப்படின்னா, இதுங்களோட டிஎன்ஏ பேட்டர்ன் வந்து வித்தியாசமா இருக்கிறத வச்சு இது வந்து வேற வேற ஸ்பீசிஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே இதுங்களோட டிஎன்ஏ பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாரியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதான் சயின்டிஸ்ட் இது வேற வேற ஸ்பீசிஸ் அப்படின்ற மாரி சொன்னாலும், இது பார்க்கறதுக்கு என்னமோ ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம, இத வந்து வல்னரபிள் ஸ்பீசிஸாவும் சேர்த்திருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரே இனம்ன்றதுனால அதிகமா இருந்துச்சு. இப்ப இது 2 இனம் அப்படின்ற மாரி பிரிச்சு பார்க்கும்போது, இதுங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்ற மாரி ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க. இந்த மாரி இன்ஃபர்மேட்டிவான விஷயத்துக்கு என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.